Hello everyone, Happy New Year to all. 2026 நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா 2025 மாதிரி இதுவும் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ எல்லாருமே கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்காக பிளான்ஸ் வந்து செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ எனக்கு வந்து 7 மினிட்ஸில் 7 ஸ்டெப்ஸில் இந்த வீடியோவில் எப்படி 2026க்காக ஒர்க் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து க்ளோஸ் 2025 ப்ராப்பர்லி. அதாவது 2025ல் உள்ள விஷயங்களை வந்து நான் வந்து ஃபஸ்ட் சமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 26 பற்றி யோசிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் 1ல் முதலாவது 3 விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் வந்து 3 things that worked in 2025. அதாவது 2025ல் நாங்கள் செஞ்சு அதில் ஒர்க் ஆகின விஷயங்கள் 3 செலக்ட் பண்ணுறது. லைக் இப்போ நாங்கள் குட்டி குட்டியாக செஞ்சுருக்கலாம். மேபி ஒரு ஸ்மால் ரூட்டீன் லைக் டு டூ லிஸ்ட் செஞ்சுருக்கலாம், மார்னிங் ரூட்டீன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்களுடைய டைம் எந்த இடத்துல அதிகமாக வேஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்து அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம். அல்லது எங்களுக்கு படிக்க மூட் இருந்திருக்காது, பட் அன்றைக்கு வந்து பர்ஃபெக்டாக படிக்கலைன்னா கூட எப்படியாவது ட்ரை பண்ணி அன்றைக்கு இருந்து படிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் 2025ல் செஞ்சு 26லேயும் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறது நல்லம்னு நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து 3 விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து 3 things that didn't work in 2025. லைக் 2025ல் நான் இதெல்லாம் செஞ்சதால் அந்த இயர் வந்து அவ்வளவு நல்லா போகலை. ஸோ இதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், இதை அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். லைக் சம்டைம்ஸ் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்காக மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலி அந்த விஷயம் செய்ய முடியாமல் போயிருக்கும். இல்லாட்டி ஓவராக பிளான் பண்ணி கடைசியில் அந்த விஷயம் செய்ய முடியாமல் போயிருக்கும். ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கலாம். அல்லது நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் எதையுமே முடிக்க முடியாமல் போயிருக்கலாம். கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி அதால் லோவாக ஃபீல் ஆகியிருக்கலாம். இதில் வந்து இந்த செகண்ட் இதில் நம்ம வந்து எழுதி கொள்ளலாம். தேர்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், 1 ஹேபிட் யூ மஸ்ட் ஸ்டாப் இன் 2026. ஏதாவது ஒரு ஹேபிட் நாங்கள் வந்து 2026ல் கன்ஃபார்மாக இதை நிப்பாட்டியே ஆகணும். இது ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். மேபி ஃபோன் வந்து காலையில் எழும்பின உடனே ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதா இருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணுறதை நிப்பாட்டலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த முடிக்காமல் நான் இன்றைக்கி தூங்க மாட்டேன்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து இதை விஷயங்களை நாங்கள் நிப்பாட்டணும்னு நினைக்கிறத வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வீடியோவை இந்த இடத்துல ப்யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த 3 விஷயங்களையும் முதலாவது ஒரு பேப்பரில் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஸ்டெப் 2. சூஸ் யுவர் 2026 தீம். நிறைய கோல்ஸ் செட் பண்ணாமல் ஒரே ஒரு தீம் மட்டும் செட் பண்ணுறது. அதாவது எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தி எல்லாமே வேணும்னு நினச்சி கடைசியில் எதுவுமே இல்லாமல் போகிறத விட மொத்த இயருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு மெயின் கோல் இருக்குது தானே. ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு தீம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். லைக் டிசிப்ளின் இயர், ஹெல்த் ப்ளஸ் ஸ்டடி பேலன்ஸ், ஸ்கில் பில்டிங் இயர், கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன், இப்படி ஏதாவது ஒரு தீம் வந்து அந்த இயருக்காக நாங்கள் செட் பண்ணுறோம். அடுத்தது ஸ்டெப் 3, செட் 4 லைஃப் கேட்டகரிஸ் ஒன்லி. அதாவது ஸ்டடீஸ், கரியர்ஸ், ஹெல்த், பர்சனல் க்ரோத், ரிலேஷன்ஷிப்ஸ், ஓபிஸ், லைக் இந்த 4 லைஃப் கேட்டகரிஸ் எடுத்துகிட்டு அதில் எங்களுக்கு என்னென்ன கோல் இருக்குது, மெயின் கோல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது. லைக் ஸ்டடீஸ்னால் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது. ஹெல்த்னால் எக்ஸசைஸ் பர் டே 2 hours per day எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லாட்டி 4000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் போகணும். அப்படி ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான மெயின் கோல். பர்சனல் க்ரோத்லாம் இப்போ வந்து ரீட் 12 புக்ஸ், இல்லாட்டி மெடிடேஷன், யோகா. ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பீஸில் வந்து நோ
ஃபோன் ஆஃப்டர் 10 PM பீஸ்க்காக, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, அப்படி ஏதாவது மெயின் கோல்ஸ் வந்து செட் பண்ணுறது. அதாவது இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும்னு மெயின் கோல்ஸ். ஸ்டெப் 4 வந்து ஒவ்வொரு மெயின் கோலுக்கும் சிஸ்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. அதாவது நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்காமல் போகிறதுக்கான ரீசன் வந்து நாங்கள் செட் பண்ணுற கோல்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதால இல்லை, அதுக்கான சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகுது. லைக் நாங்கள் ஒரு கோல் வச்சுருக்கிறோம்னா அது டெய்லி சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதுக்கு வீக்லி செக் பண்ணணும். அதாவது இப்போ எங்களோட கோல் வந்து நாங்கள் இவ்வளவு ஸ்கோர் பண்ண போகிறோம்னா அதுக்கு டெய்லி என்ன பண்ணணும், லைக் நான் டெய்லி 3 hours படிக்கணும் அப்படின்னா அது வந்து என்ன டெய்லி சிஸ்டம். இல்லாட்டி நான் வந்து டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக டெய்லி நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன், எவ்வளவு நேரம் செஞ்சால் நான் வீக்லி எத்தனை ஹவர்ஸ் எக்ஸசைஸ் முடிக்கலாம், அந்த மாதிரி டெய்லி சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் க்ரியேட் பண்ணதை வீக்லி செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டெப் 4. அதாவது எங்களோட சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போது ஸ்டடீஸில் நம்ம இவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறோம்னா அதுக்கு டெய்லியும் நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது. இதுதான் ஸ்டெப் 4. அண்ட் ஸ்டெப் 5 வந்து மந்த்லி ஃபோக்கஸ் மெப். அதாவது ஒவ்வொரு மந்த்தும் நாங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் வைக்கணும். இப்போ லைக் ஜனவரி ரீசெட் அண்ட் ரூட்டீன், ஃபெப்ரவரி கன்சிஸ்டன்சி, மார்ச் ஸ்கில் பில்டிங், ஏப்ரல் டிசிப்ளின், இப்படி ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு மாடல், நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 6 வந்து டெய்லி நான் நெகோஷியபிள்ஸ். லைக் ஒரு கோல் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு டெய்லி சிஸ்டம்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் நாங்கள் என்ன நடந்தாலும் சரி டெய்லி கன்ஃபார்மாக இந்த 3 ஹேபிட்ஸ் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் க்ரியேட் பண்ணுறது. லைக் ஸ்டடி ரிலேட்டடா அப்படின்னு சொன்னால் 30 minutes ஃபோக்கஸ்ட் ஸ்டடி. என்ன நடந்தாலும் சரி நான் டெய்லியும் 30 minutes படிப்பேன். இப்போ நம்ம டெய்லி சிஸ்டம் க்ரியேட் பண்ணும்போது 3 hours படிக்கணும்னு க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அதில் நான் நெகோஷியபிளாக கன்ஃபார்மாக செய்ய வேண்டியது 30 minutes கட்டாயம் படிக்கணும். நோ ஃபோன் ஃபஸ்ட் 30 minutes ஆஃப்டர் வேக்கப், லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வைக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் நெகோஷியபிளாக நீங்கள் கன்ஃபார்மாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ஸ்டெப் 7 வந்து வீக்லி ரிவ்யூ சிஸ்டம். லைக் இவ்வளவும் நாங்கள் செஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு வீக்கும் அந்த வீக்கில் நாங்கள் செஞ்ச விஷயங்களை வந்து ரிவ்யூ பண்ணுறது. எது ஒர்க் ஆகிச்சு, எது ஃபெயில் ஆகிட்டு, எது இம்ப்ரூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் வீக்கில் எது எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி வீக்லி ரிவ்யூ பண்ணுறது. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2026க்கு என்ன பண்ணணும்னு ஒரு பிளான் ஒன்று வரும். ஸோ உங்களுடைய 2026 தீம் என்னது, என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் இது வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.